ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்லி ஹேரை எப்படி செட் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டைலிங் க்ரீம் அண்ட் ஸ்டைலிங் ஜெல்லை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கர்லி ஹேரை அழகாக நம்ம வந்து ஒரு வெட் லுக்கை கொடுக்குறது எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இதே மாதிரி கர்ல்ஸ் ஹேரை வந்து செட் பண்ணுமா? இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்லி ஹேரை எப்படி செட் பண்ண போகிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டால் கொஸ்டின்ஸ் என்னன்னா, கர்லி ஹேரை எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறது? இப்போ உங்களை மாதிரி இருக்க சில்கி ஹேர்லாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது, ஈஸியாக இருக்குது. பட் கர்லி ஹேரை, ஃப்ரிஸி ஹேரை நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட சிஸ்டர் இவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி கர்லி ஹேர். ஹாய் சொல்லிடுங்க. சாரிம்மா, ஹாய். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு கர்லி ஹேர் தான். ஸோ மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு, கீழே மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்லி ஹேர். ஸோ இது நம்ம எப்படி செட் பண்ணா பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காயில் கேர்லாக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் கேர்ள்ஸாக இருக்குது, ஹாஃப் கேர்ள்ஸ் இருந்தாலும் ஓகே. எனக்கு வந்து கர்லி ஹேராக மெயின்டைன் பண்ணுவோம், எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்டோட பேர் தான் உங்களுக்கு நம்ம வந்து காட்டியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டைலிங் ஜெல் அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சீரமோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 ப்ராடக்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்று வந்து ஜெல் வந்து, இன்னொன்று வந்து க்ரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்டைலிங் ப்ராடக்ட், கர்லி ஹேருக்காக ஸ்டைலிங் ப்ராடக்ட் தான் இது. ஸோ நம்ம இதோட ரெவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறது வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். நல்லாவே நீங்கள் நார்மல் எந்த ஷாம்புனா யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் இதே ப்ராடக்ட் ஷாம்பு கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீப் கண்டிஷனர். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஷாம்பு போட்டு கண்டிஷன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் கண்டிஷனர் பண்ணிட்டு நல்லாவே ஹேர் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களோட முடி வந்து ஈரமா இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ நீங்க இந்த ஸ்டெப்பை நீங்க வந்து பண்ண போறீங்க. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாவே வந்து நம்ம சிஸ்டரை வந்து ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷன் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? வந்து அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஷாம்பூ பண்ணி டபுள் டைம் ஷாம்பூ கொடுத்துட்டோம், கண்டிஷனர் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப முடி வந்து ரொம்ப ஈரமாக இல்லாமல் கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போது நம்ம இந்த அளவு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட் எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு ஸோ நம்ம ஃபுல்லாகவே நம்ம எம்எஸ்ஃபை பண்ணுறது கையில். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் வந்து ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் கொடுத்துடணும். ஸோ வந்து க்ரன்ச் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணுங்க. ஒரு 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து முன்னாடியே டீட்டேங்கலாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த க்ரீமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடி வந்து வெட்டாக இருக்கும்போது தான் நீங்கள் பண்ணணும், ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்டைலிங் க்ரீம் இப்போ கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் ஜெல். இப்போ சேம் அதே மாதிரி கையில் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை நம்ம வந்து கையில் எடுத்துருக்கோம். ஸ்டெப் 4. ஸோ நம்ம ஹேரை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரன்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங் ஹேராக இருக்குது கேர்ள்ஸு, ஸோ நீங்கள் அதை வந்து அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டு நீங்கள் வந்து க்ரன்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீட்டில் பண்ண போகிறீங்க, எனக்கு ட்ரையர்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் விடலாம், கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். ஸோ பட் நீங்கள் வந்து சீப் வச்சு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த கேர்ள்ஸை. இல்லை நீங்கள் ட்ரையர் வச்சுருக்கீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையரில் வரும் நாசில். ஸோ இந்த நாசில் நம்ம வந்து யூஸ் பண்ண போயிருக்கோம். ஹீட் வந்து மேக்ஸிமம் 1 தான் வைக்க போகிறேன், நம்ம 2லாம் வைக்க மாட்டேன். 1 செட்டிங்கில் வச்சு அதுக்கு ட்ரையர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணும்போது ரொம்ப 100% ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அப்புறம் வந்து அகைன் இந்த ஃப்ரீஸ் வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 80% ட்ரை பண்ணால் போதும், 20% வந்து அதுவே ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அந்த உங்களுக்கு அந்த வெட் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ அழகாக வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து செட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ட்ரைனஸ் தெரியாமல் உங்களுக்கு வந்து அந்த வந்து ஃப்ரிஸி இல்லாமல் நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே லாங்காகவே வந்து நல்லாவே ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். நீங்கள் அந்த சீட் போட்டு மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப் மட்டும்தான், ஷாம்பூ, கண்டிஷனர், க்ரீம் அண்ட் ஜெல். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் இதே மாதிரி ஒரு அழகான கேர்ள்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக்கோட நம்ம மீட் பண்ணலாம்.
நியூ ப்ராடக்ட் மொக்ஸியோட ரிவ்யூஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இட்ஸ் அ ஃபீட்பேக். நான் என்னோடது பேசிக்லி கர்லி ஹேர். ஸோ அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக, ரொம்ப ட்ரையாக அண்ட் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ராடக்ட் இஸ் டூ குட் ஆக்சுவலி. ஏன்னா என் ஹேர் வந்து இன்னமும் வெட்டாக இருக்குது. நான் அப்ளை பண்ணி 1 hour ஆயிடுச்சு. இன்னுமே அது வந்து ஒரு நல்ல கேர்ல்டப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதில் எந்த ஸ்டிக்குமே இல்லை. நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது என் ஹேரு. ஸோ டெஃபினெட்லி ஐ ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். தேங்க்யூ.